நான் தோற்றது இவரால் தான் என பிறரை காட்டி தப்பித்துக் கொள்ளும் மனங்கள் என்றுமே இங்கே ஜெயிப்பது கிடையாது. நான் செய்வது சரியோ தவறோ எதையும் துணிந்து செய்யும் மனங்களை இங்கே வெற்றி அடைகின்றது. யார் வேணாலும் உன்னை வெறுக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் உன்னை நீ வெறுக்காதே. இப்படி தன்னம்பிக்கை வார்த்தைகள் தான் ஒருவர் வளர வரமாக அமைகின்றது. மாதம் தோறும் ஒரு தன்னம்பிக்கை மனிதர் குறித்து நமது மண்வாசம் இதழில் எழுதி வருகிறார் ஆடிட்டர் கலாவதி ஜெய் அவர்கள். இம்மாத நமது மண்வாசம் இதழில் வாழ்வின் இலக்கு வெற்றியே என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஒரு தம்பதியருக்கு பிறக்கும் பொழுதே இரு கைகளும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் பெண் குழந்தை. அதனை வளர்க்க அவர்கள் விருப்பப்படவில்லை. அதே நேரம் அதனை கொல்லவும் அவர்கள் துணியவில்லை. பிறந்த 16வது நாளிலேயே அதனை அன்பகம் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். அங்கு அந்த குழந்தை வளரத் தொடங்கியது. அன்பகம் காப்பக நிர்வாகிகள் கலாவதி ஞானசம்பந்தம் இணையர் குழந்தைக்கு லட்சுமி என பெயர் சூட்டினர். லட்சுமி வளர்ந்தார். இன்றைக்கு சாதித்திருக்கிறார். சவால்களை எதிர்கொள்வது என்பது சாதாரணமானதல்ல. லட்சுமியின் சாதனையும் உற்று நோக்கத்தக்கது. இரு கைகள் இல்லாத அந்த இளைஞி என்ன சாதித்தார், எப்படி சாதித்தார் தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் மேம்படட்டும்.